அரை லிட்டர் பால் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கேன். நீங்கள் எனி கலரும் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராக்டிக்கலில் கோவா சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கனமான கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ எடுத்துக்கலாம். 100 ml பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ட்ரை ஆகுது பாருங்கள். இது ரொம்ப ட்ரை ஆகணும். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பர்ஃபி பேடா செய்யலாம். கடாய் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்சுக்கு 100 கிராம் பால். இதோ ஸ்லோ ஃப்ளேம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கை விடாமல். இது ஓரத்துலலாம் தங்குது, அது எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் செகண்ட் ஸ்டேஜு. இதில் குலாப் ஜாமுன், காலா ஜாமுன், பேண்டன், கேரட் அல்வாலாம் செய்யலாம். தேர்ட் ஸ்டெப்புக்கு திரும்பி 100 கிராம் மில்க் எடுத்துக்கோங்க. இது சேர்த்துட்டு சிட்ரிக் ஆசிட் சேர்க்கலாம், லெமன் சேர்க்கலாம். லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிட்ரிக் ஆசிட் சேர்த்த உடனே இப்படி திரியாக வந்துக்கு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை தண்ணியெல்லாம் ஆவியாகட்டும். இது கொஞ்சம் லைட்டாக புளிக்கும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக போயிட்டுருக்கு. இது ரவை மாதிரி திரியாக வரணும். தண்ணியெல்லாம் ஆவியாகிட்டோன்னே இப்படி இருக்கும். இதில் நம்ம கலாக்கந்த் மில்க் கேக் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் 3 ஸ்டேஜு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பர்ஃபி பண்ணலாம். செகண்ட் ஸ்டேஜில் குலாப் ஜாமுன், காலா ஜாமுன் பண்ணலாம். தேர்ட் ஸ்டேஜில் கலாக்கந்த் பண்ணலாம், மில்க் கேக் பண்ணலாம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு ரெசிபியாக உங்களுக்கு போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.